எல்லா விதவையும் ஒரே மாதிரி தான் இருக்கும். பாரதியார் கொண்டாட்டி கூட என்ன மாதிரிதான் முட்டை அடிச்சுண்டு முக்காடு போட்டு இருந்தாலும் அந்த மனுஷன் என்ன எழுதி என்ன பிரயோஜனம்? அவர் கொண்டாட்டி கூட விட்டு வைக்கலையே. மேல் ஜாதியில பிறந்துட்டா எல்லா பொம்மநாட்டிக்கும் ஒரே நிலைமைதான். எல்லா பாஷையிலுமே வெயிற வார்த்தையில விதவிய குறிக்கிற மாதிரி வார்த்தை இருக்கும். பார்த்துக்கிடும். தமிழ்ல முண்டச்சி என்ன வெய்வா. ஆனா விதவேன்னு சொன்னா சித்த கௌரவம். என்ன கௌரவம்? காலை அறுத்துட்டா விதவை. கால கட்டின்னு இருக்கிறத விட அறுக்கிறது எத்தனை கஷ்டம் தெரியும். கட்டிட்டு இருக்கிற வரைக்கும் கொண்டவன் படுத்துற பாடு. அறுத்துட்டா ஊரார் எல்லாரும் சேர்ந்து படுத்துவா. ரத்னபாயோட ஆத்துக்காரர் ஆம்படையான் செத்து போறச்ச தொலைஞ்சவன் சனியன் நினைச்ச. அப்படி போட்டு அடிப்பான் அவளை கிராதன. ஆனா அப்பேற்பட்டவன் செத்து போனச்சியும் அவனோட பணத்தை கொண்டு வந்து போட்ட கையோட ரத்னாவே முடிச்சு தரையில தாங்கிட்டா. அப்புறம் ரத்னாவோட தலையில குடங்குடமா பச்சை தண்ணிய கொட்டுறான். அவளுக்கு போ ஏக ஜோரம். ரத்னா அப்படியே குளிர்ல துடிச்சு ரத்னா செத்து போயிட்டா. செத்து போறவாளோட கண்ணு எப்படி இருக்கும் பாத்திருக்கேடா நீங்க? ரத்னா செத்து போச்ச என் கண்ணையே பார்த்துன்னு செத்து போனேன். ஒண்ணு பண்ணாம நிக்கிறேன் கேக்குறா. ரத்னா செத்து போயிட்டு. ஆனா கமலாபாய் ஜானா இவள்லாம் ஆத்துக்கார செத்து போயிட்டோம். பல வருஷங்கள் உயிரோட தான் இருந்தா. அது தினம் செத்துண்டே உயிரோட இருந்தா. எல்லா விதவைக்கும் ஒன்னும் சாவு அவ்வளவு சுலபமா வந்துடுறது இல்லையே. அப்படியே பிடிச்சி நெருப்புல போட்டாலும் ஒரு 2 மணி நேரமோ 5 மணி நேரமோ எந்து கருகி இருந்தானே சாகணும். இல்லாட்டா ஒரு 10 வருஷமோ 30 வருஷமோ கஷ்டப்பட்டுட்டு சாகணும். கமலா ஆத்துக்காரர் செத்து போச்ச நான் சுமங்கலியாதான் இருந்தேன். கமலாவை பாடைக்கு பின்னாடி ஒரு 200 அடி தள்ளி விழுத்துன்னு வந்தா. ஏன்னா அழுத்துட்டவனோட நிழல் கூட சுமங்கலி மேல படப்படாதான். சாஸ்திரம். அப்போ வேகாத வியகாலம். நாங்கள்லாம் நடக்கிறோம். ஒரு 6 மணி நேரம் பிரயாணப்பட்டோம். நாங்களும் அங்கங்க நின்று தூத்தம் முடிச்சு ஆஸ்வாசப்படுத்தினோம். ஆனா அந்த மாதிரி அறுத்துட்ட ஊத்திக்கு அப்ப ஒரு சொட்டு தண்ணி கூட தரப்படாதான். பரிதாபப்பட்டு கூட யாரும் போய் உனக்கு தூத்தம் கொடுக்க மாட்டா. கொடுத்தவாளுக்கு பாவமா. ஆனா அப்படி ஒரு பொண்ணை பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கே கொடுக்கணும்னு தோணும். எனக்கு தோணித்து நான் கொடுத்தேன், ரகசியமா கொடுத்தேன். அப்ப கூட அவ வேண்டாம் என்கிட்ட வராது, நீ போயிடு உன்னை எல்லாம் நெய்ய போறா, நீ போயிடு அப்படின்னு எனக்கோசரம் தான் பயந்தா. கமலாபாய், ரத்னாபாய், ஜானா இவா எல்லாருமே பட்ட கஷ்டம் எல்லாம் அத்தனை கஷ்டமும் என்னோட ஆத்துக்காரன் செத்து போச்சுதான் போது. என்னோட ஆத்துக்காரன் செத்து போச்சுதான் போச்சு. அப்படியா போயிட்டான். இது 2 பொம்மநாட்டிகள் தரன்னு இழுத்துன்னு வந்தான். அவன் 2 பேரும் கீழ் ஜாதி பொம்மநாட்டி. நான் என்னமோ மேல் ஜாதி தான். ஆனா தாலி அறுத்துட்டா நமக்கு கீழ் ஜாதி தான். என்ன தொட்டு இந்த காது முக்கப்பட்டெல்லாம் கழட்டணுமே, அதெல்லாம் வாதம் பண்ணுவா.
அப்படியே பிடிச்சு பிடுங்குவா, நம்ம பிடுங்குவா. குழந்தைன்னு கூட பார்க்க மாட்டேன். அப்புறம் என்னோட ஆத்துக்காரோட சடலத்தை கொண்டு போய் நதிக்கரையில கொள்ளி வச்ச கையோட என்ன பிடிச்ச தண்ணியில தள்ளி விட்டுட்டா. அவரோட பணம் வெந்து சாம்பல் ஆற வரைக்கும் நான் தண்ணிக்குள்ளேயே தான் இருக்கணுமா? ஒரு பணம் எரிஞ்சு வெந்து சாம்பல் ஆறதுக்கு எத்தனை நாள் ஆகும் தெரியுமா? அன்னைக்கு எனக்கு தோணிது, பேசாம எண்ணெய் முடிச்சு அந்த நெருப்புலயே போட்டிருக்கலாமே எனக்கு தோணிது. அதுக்கப்புறம் என்ன எங்காத்துக்கு எடுத்துன்னு வந்து ஒரு மூலையில தள்ளிவிட்டான். அது மாசம் 3 நாள் நான் கடந்து பழகின மூலைதான் நான். இனிமே ஜென்மத்துக்கும் அதுதான் ஆயிடுது. அடுத்த 10 நாளைக்கு ஒரு மனுஷாலும் என்ன இருக்கனா சத்தனான்னு கூட கேட்கல. பாப்பாலும் பறச்சியும் வந்து சம்பாதிச்சும் போனது மட்டும் மிச்சம். 10-13 எல்லாம் ஆனதுக்கு அப்புறம் ஆத்து மட்டும் என்ன வேலையெல்லாம் பண்ண சொன்ன. வேலையெல்லாம் பண்ண சொன்னா வேலைக்காரியை விட மோசமாக தான் நடக்குது. கையில 4 காசு இருந்ததுன்னா அதை பிடிங்கிறதுக்கும் எல்லா பிரயத்தனமும் பண்ணுவா. ஒரு வருஷம் பூராவும் நேக்கு ஒரு நாளைக்கு ஒரு போதுதான் சாப்பாடு நான் வாழ முடிவு பண்ணிட்டேன். அது இப்பவும் அப்படிதான் தொடருது. இந்த கஷ்டத்தை எல்லாம் யாராண்ட போய் சொல்லிட்டு அழ முடியும்? யாராண்ட போய் சொல்லிட்டு அழ முடியும்? அழுதா விஜயலட்சுமிக்கான கதை தான். விஜயலட்சுமி பைத்தியக்காரி ஏதோ அன்பா அனுசரணையா பேசுறானேன்னு ஒரு ஆம்பளை தோல்ல போய் சாஞ்சுண்டு என்னோட கஷ்டத்தெல்லாம் சொல்லி அஷடு ஆம்பளை தோல்ல சாஞ்சுண்டு பொம்மநாட்டிக்கு என்ன ஆகும்? விஜயலட்சுமி பிள்ளதாட்சி ஆயிட்டா. ஒரு விதவ பிள்ளதாட்சி ஆலாமோ? வெளியில சொல்ல முடியுமோ? சொல்லாமதான் மறைச்சுட முடியுமோ? விஜயலட்சுமி பதறி போயிட்டான். ஆம்பளை பகிரங்கமாவும் தொடர்பு வச்சுப்பான், ரகசியமாவும் தொடர்பு வச்சுப்பான். ஆனா ஒரு பொம்மநாட்டி ஒரு விதவை பதறி போயிட்டா. விஜயலட்சுமி பதறி போயிட்டா. கருவை கலைச்சு அவ்வளவுதான். இது ஊராருக்கு தெரிய வந்து கொலபாதகம் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி அவளுக்கு இத மாதிரி ஒரு தூக்கு கயிறுல தண்டனை கொடுத்துட்டா. தண்டனை. இந்த மாதிரி கயிறு இது வரைக்கும் எத்தனை பேருக்கு தண்டனை கொடுத்திருக்கு தெரியுமா? நேத்து ஒருத்தர், முந்தா நாள் ஒருத்தர். இன்னைக்கு இது என்ன கூட வாவான்னு கூப்பிடுறது. வந்துட்டேன். இதெல்லாம்